எங்களுடைய கூட்டணியை பற்றி எங்களுக்கு தெரியும். யார் யார் இருக்கா தெரியுமா? அவங்க இருக்காக, இவங்க இருக்காக, அவங்கெல்லாம் இருக்காகன்னு பேர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தப்பாக பேர் சொல்லிவிட்டேன். பெரிய சங்கட்டமாக போச்சு. யார் இவர்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட திருமாவளவன் அவர்கள் ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. அதாவது இந்த கூட்டணி ஒரு வடிவமே இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அப்படின்ற கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, யார் எங்கள் கூட்டணியா? நாங்க சூப்பரான கூட்டணி, பலமான கூட்டணி. யார் யார் இருக்கான்னு நான் சொல்ல வரிசையாக சொல்கிறேன், கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே வந்தார். அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு. செய்தியாளர்கள் சொல்கிறாங்க, சார் கூட்டணியில் இருக்கிறது நீங்கள் சொல்கிறது இல்லை, அப்படி ஒன்றுமே கிடையாது ஊருக்குள்ளே, நான் நம்ம கட்சியோட உண்மையான பேர் இப்படி அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்லி சங்கட குஸ்காவாக போச்சு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு. அதாவது இப்போ நாங்கள் உறுதியாக இருக்கோம். எங்கள் அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சி, சரியா, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் தம்பி திருமாறன், நீதி கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, ஐக்கிய முன்னணி கழகம், இந்திய ஜனநாயக பாரிவேந்தர் தலைமை இந்திய ஜனநாயக கட்சி, நம்ம மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கூட்டணி வேணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கடுத்தும் திரும்பவும் கேட்குறாங்க, சார் இல்லை சார் கூட்டணியில் இத்தனை கட்சிகள் இருக்குது, ஆனால் கூட்டணிக்கான வடிவம் அப்படிங்கிறது கரெக்டாக ஃபார்ம் ஆகல, ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை அந்த கூட்டணிக்குள்ளேன்னு சொல்லிட்டு தான் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அப்படின்னு கேட்டால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கெமிஸ்ட்ரி எல்லாம் எங்கள்கிட்ட கேட்குறீங்களே, திமுக பக்கம் கெமிஸ்ட்ரியை பார்த்தியில, மாணிக்கம் தாக்கூர் தினம் பேசுகிறார். அவர் பாருங்கள் என்னென்ன பேசுகிறார் பாருங்கள். திமுக வருத்தம் தெரிவிக்கணும், திமுக வச்சு இந்த தளபதிங்கிறவர் பேசுனதுக்காக வருத்தம் தெரிவிக்க சொல்கிறாரு. அந்தளவுக்கு அங்கே உரசல் போய்கிட்டு இருக்கு. அங்கே இல்லாததுன்னா இங்கே இருக்க பிரச்சனை இருக்கா? இங்கே எல்லாம் சுமூகமாக சூப்பராக இருக்குது, நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கோம், அங்கே தான் முட்டலும் முதலுமா இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். என்ன ஒன்று நினச்சி பார்க்கணும், இன்னைக்கு தாகூர் டெய்லி டிவியில் பேட்டி கொடுக்காரு, இந்திய தேசிய காங்கிரஸ் டெய்லி டிவியில் பேட்டி கொடுக்காரு. திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி பேசின பேச்சுக்கு திமுக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வடிவம் பெறுதா இல்லையா? கூட்டணி மந்திரி சபை கொடுக்க முடியாது, ஒத்து வராதுன்னு சொல்கிறாரு. அப்போ அது வடிவம் பெற்றிருக்கா பெறலையா? நாங்கள் இப்போ எங்களுடைய வடிவத்தை பார்த்தீங்களா, இப்போ மதுரையிலே எப்படி இருக்குன்னா சென்னை முழுவதும் என்ன எப்படி இருக்கும்? அதுக்கடுத்தது கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை யார் நிர்ணயம் பண்ணியிருக்கா? தாவேகா நிர்ணயம் பண்ணியிருக்கா. இப்போ நடக்க சில கூட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அட்டாக்குகளை போட ஆரம்பிச்சிட்டார் விஜய் அவர்கள். அடிக்கடி ஒன்றிய அரசை அட்டாக் பண்ணி பேசுகிறது அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பாஜகவை நிறைய இடத்துல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கொள்கைன்னு ஒன்று இருந்தால் அப்புறம் கொள்கை எதிரின்னு எங்களை அட்டாக் பண்ணுறதுல நியாயம் இருக்குது. முதல்ல அவங்களோட கொள்கை என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லட்டும், ஒரு புக்கு போடணும், இதுதான்ப்பா எங்கள் கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு போடட்டும். அதுக்கப்புறமா நம்மளை எதிர்க்கலாம், விமர்சனம் பண்ணலாம். கொள்கைன்னே ஒன்று இல்லாமல் வெறுமன பேப்பரில் கொள்கை அப்படின்னு எழுதினா மட்டும் எதிர்ப்பு வந்துடுமா? என்னங்க முதல்ல கொள்கை என்னன்னு சொல்லுங்கள் அவங்கள அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். யார் விமர்சிக்கிறாங்க? அவங்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்குதா? அவங்களுக்கு இருக்க கொள்கையை பதில் ஒரு புஸ்தகம் போட்டு இது எங்களுடைய கொள்கை, இந்த கொள்கைக்கு மாறானது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. கொள்கைன்னு மட்டும் வெறும் பேப்பரில் மட்டும் எழுதி வச்சுருந்தா எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும்?